ஹாய் வெல்கம் பேக் டு கைவினை கருவேல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண தான் பார்க்க போகிறோம். பட் இது பிஃபோரே இதோட ஸ்லீவ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 இயர் பிஃபோரே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபியூ டேஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு இதோட நெக் டிசைன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு லுக்கே சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட ப்ளவுஸ். ஸோ அதனால் நான் இப்போ என்னால் கொடுக்க முடியுது. ஸோ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் வந்து காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 லைன் வந்து காப்பர் சுகர் பீட், 1 லைன் வந்து ஸ்டோன் செயின், திருப்பியும் 1 லைன் வந்து காப்பர் சுகர் பீட், திருப்பியும் 1 லைன் வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பேர்ல் பீடு வச்சுட்டு ஜர்தோசியை சுற்றியும் காப்பர் ஜர்தோசியை சுற்றியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காப்பர் ஜர்தோசி வச்சு லீவ் டிசைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இதோ ஓவரால் மோட்டிவ். ஸோ மேலே பார்த்துட்டிங்கன்னா 1 லைன் ஃபுல்லாமே சுகர் பீடும் ஐஸ் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 லைன் பார்த்தீங்கன்னா காப்பர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து நெக்குக்கு வரும்போது ஸோ நெக்கோட டிசைன் வந்து இதுதான். ஸோ இதில் நெக்கில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்துட்டு ஜரியில் காப்பர் ஜரியில் செயின் ஸ்டிச்சும், 1 லைன் வந்து சுகர் பீடும், 1 லைன் வந்து ஸ்டோன் செயின், திருப்பி சுகர் பீட். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா 3 சுகர் பீடும் ஒரு பேர்ல் பீடும், நம்பர் 2 நினைக்கிறேன் பேர்ல் பீட். இது பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டோன். ஸோ இதை வச்சு நெக் முடிச்சுட்டு ஸோ அந்த ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு சக்கரியும் ஜக்ரான் ஸ்டோனும் வச்சுருக்கோம். சரிங்களா, இதுதான் இதோட ஓவரால் லுக். ஸோ லாஸ்ட்டில் டேசல்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.